கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் இந்த நேரத்திலும் தீர்மானித்த ஸ்தோத்திரம். குறை குற்றங்கள் பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து இந்த நாட்களில் புதிய வருடத்தை காண செய்து அவன் ஆண்டு அநேகருக்கு பிள்ளைகளை பாத்திரமா எல்லாரும் பயன்படுத்துகிறார். அதற்காக நன்றி. கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்கிறார். நம்மளால் யாரையும் தெரிந்து கொள்ளவே முடியாது. அவர் தான் நம்மளை தெரிந்து கொள்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பொய் உரையாத தேவன் அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். எப்போதும் அவரையே நாம் பற்றி கொண்டிருக்கோம் இல்லையா? நம்மளை கைவிடாத தேவன். வார்த்தையில் சொல்லலாம், விசுவாசம் இல்லாமல் சொல்லலாம், விசுவாசத்தை சொல்லலாம். ஆனால் உண்மையான விசுவாசத்தோடு சொல்லும்போது தான் விடுதலை கிடைக்கிது. எந்த காரியத்தினாலும் ஆபத்து நாசம் மோசம்லேருந்து விடுதலை கிடைக்கும். எல்லாவற்றிலேருந்து விடுதலை கொடுக்குறவர் அவர் ஒருத்தர் தான். அவர் அன்றி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யும்? எப்போவுமே அவரை சார்ந்து கொண்டு வாழணும். அது மட்டும் இல்லாமல் தேவன் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அது செஞ்சு தான் ஆவார். அது மீறி நடக்க முடியாது யாராலையும். அதனால் சில நாட்களில் நான் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. அந்த வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. பயங்கர வீசிங்க, தாங்க முடியாது, நடக்க முடியல, பேச முடியல. ஆனாலும் கர்த்தர் பலனை கொடுத்துக்கிறாரு, பேசுறதுக்கு கிருபை தந்துக்கிறாரு. என்னையும் ஆண்டவர் மன்னித்தது புதிய இடத்தை காண செய்துக்கிறாரு. நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு ஜெபத்தினால் தாங்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். இல்லை நம்மளுக்கு விடுதலை கிடைக்காது, கஷ்டம். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துட்டு நம்ம ஓடுறதே ஓடணும். நம்ம ஜீவனை கொடுக்குறது அவர் தான். நம்முடைய ஜீவன் அவர் கருத்தில் இருக்குது. நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவரையே பற்றி பிடித்து ஜீவிக்கணும். அது மட்டும் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும். அநேகருக்கு நம்ம பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் சொல்லணும். கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை சொல்லணும். யாரையும் விட்டு நம்ம விலகி போகவே முடியாது. ஏன்னா கர்த்தர் விட்டு விலகணுமா முடியாது. அவர் எங்கே போனாலும் அவர் இருப்பார், நம்ம கூடவே இருப்பார். ஆனால் நான் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார். அதிசயங்களை ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்வேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்வேன்னு சொல்கிறார். தேவனை பற்றி இருந்தால் நமக்கு எதிராளி யார்? பயப்படுகிறவன் யாரும் கிடையாது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் உண்மையாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, நம்முடைய ஜீவனை கேட்டு பயப்படக்கூடாது. பயமாக தான் இருக்கும். உடம்பு சரியில்லைனாலே பயம்தான் வந்தது. அந்த டாக்டர் பார்க்கலாமா, இந்த டாக்டர் பார்க்கலாமா, கடைசி டாக்டரை பார்க்க வேணாமா, அவனுங்க என்ன ஒரு மெடிசன் கொடுத்தா ஒரு மெடிசன் செல்லலை. அதனால் கர்த்தர் தான் நம்முடைய பரிகாரி. நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லிக்கிறாரு. அதனால தான் நம்மள என்ன செய்யணும்? கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு அப்படி பரிகாரியாக மாறிடணும். அதனால தான் நல்லது. எப்போதும் கர்த்தரையே சார்ந்து அவரையே பற்றி கொடுத்து ஜீவிச்சா தான் நல்லது. நம்ம பிள்ளைகளை நம்ம வேதத்தை மறந்த பிள்ளைகளே மறந்து விடுவார்னு சொல்லப்பட்டிருக்குது. வேதம் அவ்வளோ முக்கியம். காலையிலும் மதியானமும் சாயங்காலமும் 3 நேரமும் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை அறிந்து கொள்ளணும், படிக்கணும். அப்போ அறிந்து கொள்ளும் போது தான் நம்மளால் வாழ முடியும். வேதம் இல்லாமல் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அது மட்டும் இல்லை, நம்ம அறியாமலே நிறைய டைமில் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்திருக்கிறோம். ஆனாலும் அதிலேருந்து கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தரணும். பரிசுத்தாவியானவர் வரும்போது நமக்கு என்ன செய்யணும்? நம்ம சாட்சிகளை நிற்கணும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக நிற்கணும். முடிந்தால் ஓகே, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி நம்ம சாட்சியாக நிற்கணும், ஜீவ சாட்சியாக நிற்கணும். அதான் முக்கியம். அதுக்காக தான் நம்மளை வச்சுருக்கிறாரு. அவருடைய கருத்தில் நம்ம விழும்போது அதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறாரு. மகளை நீ சொன்னியாப்பா, நீ சொன்னியா, எல்லாருக்கும் சொன்னியா, என்னை பற்றி சொன்னியான்னு கேட்குறாரு. நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்க பற்றி கேட்கணும், சொல்லணும். அப்போ தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா விடுதலை கிடைக்காது. இயேசு மாத்திரம் நம்மளுக்கு போதுமான இருக்கிறார். இந்த இருமல் சளி இதிலேருந்து இந்த காலங்களில் நிறைய இருக்குது. நிறைய அந்த காலங்களில் இருக்கிறாங்க சளி இருமலோடு நிறைய பேர். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வீசிங் ப்ராப்ளம் பொல்லாதது, ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது. வீசிங்னா வந்துச்சுன்னா நடக்கவே முடியாது நம்மளால். அதுலேருந்து கற்றுதான் அவங்களுக்கு வாஞ்சி எடுத்து அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி அவங்களே நீஸ் ஆயுசாக வைக்கணும். அந்த ஆயுசு நாட்களை பெருக்குவேன்னு சொல்கிறாரு. அதனால் நம்முடைய ஆயுசு நாட்கள் அவருடைய கருத்தில் இருக்குது. அதனால் எப்போதும் போல் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தரிசிக்கணும். வேதத்தை படித்து ஆராய்ந்து அவரோட பேசி, நம்மளும் அவரோட பேசி, அவர் நம்ம கூட பேசி உறவாடணும். ஆண்டவரோட எப்போ உறவாடுறது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி இல்லாமல் சோம்பல் ஆவியிலான்னு நினைச்சுக்கூடாது. ஆண்டவரை பண்ணக்கூடாது. எப்போதும் நீங்கள் கூட இருங்கப்பா, எனக்கு இது பயமாக இருக்குது, அது பயமாக சொல்லி எப்போதும் நம்மளை பட்சத்தில் ஆண்டவர் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். எல்லா காரியங்களும் ஆண்டவரோட தருவார். நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யுங்க? நான் சொன்ன இந்த வாசகத்தின்படி அது மாதிரி நீங்களும் என்ன செய்யுது? தேவத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய இடத்துல இந்த 13 நாட்களை கலந்து வந்திருக்கிறோம். அந்த 13 நாளைக்கு 14ஆம் தேதி பொங்கல் தான். அதுக்காக ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக இடத்துல பொங்கல் வைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சில விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்களோட கலந்து உரையாடக்கூடாது. அவங்க கொடுக்குறதுல சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டமில்லை, அவங்க நண்பர்கள் தான், அவங்க நமக்கு நண்பர்கள் தான். ஆனாலும்
தேவன் அப்படி சொல்லலை. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்நிய ஆவிக்கு விலகி இருக்கின்றார் இல்லையா, விக்கிரங்கிலிருந்து விலகி இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அது விலகி கர்த்தரோடு சேர்ந்து அவள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தியிருக்கணும். இந்த சாட்சி நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் பார்க்குறேங்க. அவங்க இது பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.